வெள்ளிக்கிழமை ஓணம், திருவோணம், மகாபலி சக்கரவர்த்தி கேரள மக்களை வந்து சந்திக்கிற நாள். கடவுளின் தேசம் சொல்லப்படுகின்ற இயற்கை எழில் கொஞ்சம் கேரளாவோட இந்த விழா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த விழா. அழகான பூக்கோலங்கள் போட்டு கேரள பெண்களுடன் பாட்டி செய்தேன் பாரதி சொன்ன மாதிரி அழகான முண்டு கட்டின கேரளா பாணி புடவை கட்டி கொண்டு எல்லாரும் ரொம்ப பிரமாதமாக கொண்டாடக்கூடிய விழா. இதை தென்னிந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க. கல்லூரிகள்லாம் இது பெரிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. அசுரர்களும் தேவர்களும் என்றைக்குமே உலகம் நல்லவர்கள் கெட்டவர்களுக்கிடையேயான போராட்டத்தில் தானே இருக்கிறது. அசுரர்கள் ஒரு யாகம் செய்கிறார்கள். அந்த வம்சத்தில் வந்தவன் மகாபலி சக்கரவர்த்தி. அந்த யாகத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு வாமன வடிவம் எடுத்து வருகிறார். தானம் கேட்கிறார். 3 அடி மண் கேட்கிறார். அவன் தருகிறேன்னு சொல்கிறான். சின்ன பையன்தானேன்னு முதல் அடியில் பூமியையும் 2ஆம் அடியில் வானத்தையும் அளந்துவிட்டு 3ஆவது அடிக்கு எங்கே வைக்கணுன்னே அவன் தன்னுடைய தலையை காட்டுகிறான். வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று தெரிந்து அவர் அப்படியே அவனை பூமியில் அழுத்தி விடுகிறார். மகாபலி சக்கரவர்த்தி வருடம் ஒரு நாள் என் மக்களை பார்க்க நான் வரணும்னு சொன்னது தான் இந்த திருவோண நட்சத்திரம். ஓணத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி அழகான தாழங்குடையுடன் வர்றது பெரிய விசேஷமாக அழகாக சிறப்பாக நடைபெறும். மிகவும் அழகான திருவிழா திருவோணம். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு விடுமுறை கூட விடுறாங்க ரொம்ப வருஷமாக. ரொம்ப அருமையான விழா. இன்றைக்கி ஆசிரியர்கள் தினமும் கூட. அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். மலையாள மக்களுக்கு ஓண திருவிழா நல்வாழ்த்துக்கள்.